கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். நாளைக்கு மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ் vs RCB குவாலிஃபயர் 1 ஜெயிக்கிறவங்க டைரக்ட் ஃபைனல். கிட்டத்தட்ட RCBயும் ஃபைனல் போனது 2016ல, பஞ்சாப்பும் ஃபைனல் போனது 2014ல. ரெண்டு பேருமே 0 கப்பில் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கப் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அருமையாக இருக்குது. யாருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது போக இன்ஜுரி ரூமர்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலுமே ரூல்ட் அவுட் ரூமர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் போயிட்டுருக்கு. அது போக ஊருக்கு ஒரு சில பிளேயர்ஸ் திரும்ப போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாமே இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் அஃபீஷியல் கிடையாது. பேச்சுவாக்கில் சோசியல் மீடியாவில் அவங்க டைம் முடிய போகிற டைமில் இதெல்லாம் வச்சு அசியூம் பண்ணி போடுறதா. மறுபடியும் சொல்கிறேன், இதெல்லாம் ரூமர்ஸ் தான். அது என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ அது அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிளேயிங் 11 இந்த காம்பினேஷன் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்பர் 1 RCB சைடில் டிம் டேவிட் 100% ஃபிட் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஹேஸ்லுட்டும் நேற்று மேட்ச்சில் ஃபிட் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வெளியில் இருந்தாப்புல. ஸோ அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு மேட்ச்சில் ஹேஸ்லுட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு 100% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிம் டேவிட் ஆல்சோ அப்படித்தான் சொல்கிறாங்க. பட் இருந்தாலுமே அவருடைய இன்ஜுரி எந்த அளவுக்கு சீரியஸாக இருக்குங்கிறத பொறுத்து. இப்போ ரஜத் பட்டிதர் வந்துட்டு சூப்பராக ஆடுறாருன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். 100% ஃபிட்டோட கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் முழுக்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உடம்புல அந்த கஷ்டத்தோட தான் ஆடிட்டு இருக்காரு. டிம் டேவிட்டும் அந்த அளவுக்கு உள்ள வந்து சப்போர்ட் பண்ணுவாரா அப்படிங்கிறத பார்க்கணும். அண்ட் நுவான் துஷாரா நேற்று ஒரு அன்சங் ஹீரோ, நல்ல ஓவர் போட்டு கொடுத்தாரு கைஸ். உண்மையிலுமே நேற்று நான் ரிவ்யூ வீடியோவில் யாரும் நிறைய பேரை பற்றி பேசியிருந்தேன், அவரை மறந்துட்டேன். மேபி அவரே கண்டினியூ பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ RCBக்கு எது தேவையோ யார் தேவையோ அப்படிங்கிற மாதிரி எடுப்பாங்க. ஸோ நான் எப்படி லியாம் லிவிங்ஸ்டனை தான் வெளியில் தூக்கணும், இருந்தாலும் ஒரு மேட்ச் சான்ஸ் கொடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஹோல்டு பண்ணி வைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. டிம் டேவிட்டை பொறுத்த வரைக்கும் ஊருக்கு போக போகிறது கிடையாது. ஆனால் கண்டிப்பாக இன்ஜுரியை பொறுத்து தான் ஆடுவாரா இல்லையா அப்படிங்கிறத சொல்ல முடியும். நம்பர் 2 ஃபில் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் பிளே ஆஃபில் அவைலபிளாக இருக்க மாட்டாருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி ஜேக்கப் பெத்தல் போயாச்சு. அடுத்தது சால்ட்டும் போவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க சைடு இருக்கக்கூடிய ஸ்குவாடில் அவருடைய நேம் அப்படிங்கிறது இல்லைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பிளே ஆஃப் ஃபுல்லாமே ஆடி கொடுத்துட்டு தான் போவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். இல்லைனா இதெல்லாம் முடிச்சுட்டு தான் அவர் அங்கே ஓவராலாக போய் செட்டில் ஆக போகிறாரு. ECB கிட்ட அவர் ஆல்மோஸ்ட் வந்துட்டு பெர்மிஷனும் வாங்கிட்டாருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஜேக்கப் பெத்தல் போனது ஒரு நல்ல விஷயம். ஃபுல் சால்ட்டை அவங்க ஹோல்டு பண்ணி தான் வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பிளே ஆஃப்லேருந்து ஃபைனல் வரைக்கும் அவரே கண்டினியூ பண்ணுறதுக்கான சான்ஸ் தான் சூப்பராக இருக்குங்கிற மாதிரி நான் சொல்வேன். இது போக முஷ்ராபானி லுங்கி அங்கடிக்கு பதிலாக வந்தார். ஆனால் நுவான் துஷாரா சூப்பராக போட்டிருக்கிறதுனால முஷ்ராபானி உள்ள வரக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ அவரு ஆட போட மாட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் நுவான் துஷாராவே கண்டினியூ பண்ணுறதுக்கான சான்ஸ் தான் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஹேஸ்லூட்டோட இடம் மட்டும் கேள்விக்குறி. அவர் வருவார் அப்படின்னா யாருக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக வருவாங்க? பேட்ஸ்மேனை தியாகம் பண்ண போகிறாங்களா இல்லை பவுலரா? ஸோ எந்த மாதிரி ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயர் யாராக இருக்க போகிறாங்க? யாருக்கு அவர் ரிப்ளேஸ் பண்ணி உள்ளே வர போகிறாரு அப்படிங்கிறது எல்லாத்தையும் பொறுத்து தான் பார்க்கணும். வேறு வழி இல்லை. அவர் வந்தால் தான் பவுலிங் யூனிட்னால ஒரு 200-220 கொடுக்காம ஒரு 180 ஒரு 170 அப்படிங்கிற மாதிரி சுருட்ட முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுங்கிறத. அண்ட் இந்த இன்ஜுரி RCB சைடில் மட்டும் கிடையாது. இன்ஜுரி இல்லை, இந்த மாதிரி ஊருக்கு கிளம்பக்கூடிய பிளேயர்ஸ் அது வந்து அந்த பக்கம் பஞ்சாப் கிங்ஸ் கிட்டே இருக்குது. மார்கோ யான்சன் அவரை பொறுத்த வரைக்கும் இருக்க மாட்டாருங்கிற மாதிரி ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. சவுத் ஆஃப்ரிக்கா கிளம்புறாரு. அவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இருக்குங்கிற மாதிரி அவர் கண்டிப்பாக கிளம்பி ஆகணுங்கிற மாதிரி நிறைய பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் நாளைக்கு மேட்ச் ஆடுறாரா இல்லை முடிச்சு கொடுத்துட்டு போறாரா அப்படிங்கிறத. ஸோ ஓவராலாக பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் ரெண்டு டீமும் என்ன ஆனாங்களோ சிமிலராக ஆடுவாங்களான்னு கேட்டால் பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் மாற்றம் இருக்காது கேஸ். மேபி சகல் வேணால் உள்ளே வரக்கான சான்ஸ் இருக்குது. அதை மட்டும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் மற்றபடி அவங்களுக்கு பிளேயிங் 11 சூப்பராக செட் ஆயிடுச்சு. மேலே பிரியான்சாரியா அண்ட் பிரப்சிமரன் ரெண்டு பேரில் யாரோ நின்று ஒரு 50 அடிச்சாங்க அப்படின்னா பிக் ஸ்கோர் கண்டிப்பாக போகும். அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயர் வழக்கம் போல் நம்பர் 4 வர போகிறாரு. இங்கிலீஷ் கரெக்டான டைமில் வந்துட்டு ஃபார்முக்கு வந்திருக்காரு. அதையும் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு சசாங் சிங், மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் வரைக்கும் பேட்டிங் இருக்குது. அண்ட் மார்கோ யான்சன் டீசெண்டாக பேட்டிங் ஆடுவார். கெயில் ஜேமிசன் 11 வச்சிருக்காங்க. அவரும் வந்துட்டு டீசெண்டாக பேட்டிங் ஆடுவார். ஸோ ஓவராலாக அவங்களுடைய பேட்டிங் யூனிட் செமையாக இருக்குது. அண்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இன்கேஸ் மார்கோ யான்சன் அவைலபிளாக இருந்தால் மார்கோ யான்சன், கெயில் ஜேமிசன் அண்ட் ஹர்ஷ்தீப் சிங் 3 பேர் தான் வந்துட்டு ஓப்பன் பண்ண போகிறாங்க. அண்ட் மிடில் அவங்களுடைய இந்தியன் பவுலர்ஸை வச்சு ரொட்டேட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அது போக ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது ஸ்பின் யூனிட் தான். சகல் உள்ள வந்தார் அப்படின்னா இன்னும் இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுடைய யூனிட் வந்துட்டு இன்னும் சூப்பராக போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஹர்ப்ரீத் பிரார் மறந்துடக்கூடாதுங்க, சூப்பராக போட்டுட்டு இருக்காரு மனுஷன். ஸோ கண்டிப்பாக அவரும் கிட்டத்தட்ட RCBக்கு டேஞ்சரஸ் சைன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். பிளேயிங் 11 ஆல்மோஸ்ட் சேமாக தான் போவாங்க. சேஞ்சஸ் இருந்தால் சகல் மட்டும் உள்ள வரக்கான சான்ஸ் இருக்குது. யாருக்கு பதிலாக வர போகிறாருங்கிறத நம்ம பொறுத்து பார்க்கணும். அப்படியே கட் பண்ணி RCB பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 1 இல்லை 2 மாற்றங்கள் இருக்கலாம். ஹேஸ்லுட் வருவார், யாருக்கு பதிலாங்கிறது தெரியாது. இல்லை டிம் டேவிட் ஃபிட்டாக இருந்தார் அப்படின்னா லியாம் லிவிங்ஸ்டனுக்கு பதிலாக அவரே கண்டினியூ பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி 2 சேஞ்சஸ் தான் இருக்கும். இதை தாண்டி பண்ணுறதுக்கு அந்த டீமில் ஒன்றும் இல்லை. அவங்களும் வெல் பேலன்ஸ்டான சைடாக இருக்காங்க. ஸோ அந்த பக்கம் பொறுத்த வரைக்கும் பிரியான்சாரியாவில் சூப்பர் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் பவுலர் நல்லா டேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ சுயாஸ் சர்மா இனிஸ்லாவே பிளேயிங் 11 கொண்டு வரக்கான சான்ஸ் இருக்கிறதா நான் பார்க்குறேன்.
பார்க்குறேன். ஸோ மற்றபடி அந்த பக்கமும் வேறு பெரிய மாற்றங்கள் இருக்க போகிறது கிடையாது. ஓவராலாக குவாலிஃபயர் 1 சூப்பராக இருக்க போது. டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுக்கக்கூடிய டீமை 220 மேலே போயிட்டா சேஸ் பண்ணுற டீமுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ பேட்டிங் என்னை பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் 200 மேலே போகிற டீம் கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதை தான் நானும் பார்க்குறேன். அண்ட் பஞ்சாபுடைய பவுலிங் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ஆர்சிபியோட பவுலிங் அதை விட செமையாக இருக்குது. பட் ஹேசல்வுட்டுடைய அவைலபிலிட்டி அவர் எந்த அளவுக்கு போடுறாரு அப்படிங்கிறத பொறுத்து மாறும். நாளைக்கு ஹீரோ ஆர்சிபி ஜெயிக்கணும்னா ஹேசல்வுட் தான். அவருடைய 4 ஓவர் ரொம்ப குரூசியல் அண்ட் நுவான் துஷாரோடைய 4 ஓவர் ரொம்ப குரூசியல். ஸோ இந்த பக்கம் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் ஹர்தீப் சிங்கோட ஓவரும் மார்க்கோ யான்சனும் ரொம்ப முக்கியம். மார்க்கோ யான்சனை செட்டில் ஆகக்கூடாமல் பண்ணிட்டாங்களா ஆர்சிபி கண்டிப்பாக வின் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் அவர் இனிஷியல் விக்கெட்ஸ் எடுத்துட்டாரு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக மேட்ச் பஞ்சாப் பக்கம் திரும்பறதுக்கான சான்ஸ் இருக்குது. பிராருடைய ஓவர் ரொம்ப முக்கியங்க. விராட் கோலி 2-3 தடவை எடுத்திருக்காரு. ஸோ அந்த பக்கம் மட்டும் இல்லாமல் நிறையா பேட்ஸ்மேனை ட்ரபிள் பண்ணியிருக்காரு. இப்போ ஸ்பின் ஹிட்டரான பட்டிதர் கிடையாது. ஸோ நான் ஸ்பின்னருக்கு எதிராக நேற்று பார்த்தோம் எல்லாருமே ஓரளவுக்கு நீட்டாக தான் தட்டி ஆடிட்டு இருந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சு. ஸோ பிரார் நல்லா பண்ணிட்டாரு அப்படின்னா மேபி பஞ்சாப் சைடு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆல்ரெடி நான் ப்ரெடிக்ஷனில் சொன்ன மாதிரி 50-50 தான் 2 டீமை பொறுத்த வரைக்கும். இந்த மாற்றங்கள்லாம் நடக்கிறதுக்கான சான்ஸ் ஹைலி பாசிபிள். தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினைச்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.